கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நம்ம தாராளமாக ஏக்கருக்கு 250 மில்லி சைபர்மெத்ரின் 10EC ஏக்கருக்கு 250 மில்லி சைபர்மெத்ரின் 10ECயை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். சைபர்மெத்ரின் 10EC வந்து ஏக்கருக்கு 250 மில்லி. இதை வந்து குறிப்பாக வந்து கதிர்கள் ஒரு 10% மேலே வந்த உடனே நம்ம வந்து இதை ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இந்த கதிர்நாவாய் பூச்சி உட்பட அனைத்து பூச்சிகளும் கட்டுப்படும். சைபர்மெத்ரினை காட்டிலும் இன்னும் சிறப்பாக எதுவும் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் பெந்தோயேட் அப்படின்னு சொல்லக்கூடியது பெண்டால் அப்படிங்கிற பேரில் வருது. இதுவும் ஏக்கருக்கு வந்து 250 மில்லி கொடுக்கலாம். ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும். ஒன்று சைபர்மெத்ரின் 10EC 250 மில்லி per ஏக்கர் கொடுக்கலாம். 100 லிட்டர் தண்ணியில் கரைச்சி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். அதில் சைபர்மெத்ரின் இல்லை அப்படின்னா தாராளமாக பெண்டால் கொடுக்கலாம். சைபர்மெத்ரினை காட்டிலும் இன்னும் சிறப்பாக இருக்கும். பெண்டால்னு சொல்லக்கூடியது பெந்தோயேட் அப்படிங்கிற பேரில் வரும். இதுவும் வந்து ஏக்கருக்கு 250 மில்லி தாராளமாக போகுது. இது கொடுக்கலாம். இது ரெண்டு தவிர வந்து பார்த்திங்கன்னா சைபர்மெத்ரின் 25EC இருக்கும். சைபர்மெத்ரின் 25EC வந்து பார்த்திங்கன்னா இன்னும் புழுக்கள் மற்றும் அனைத்து வகையான புழுக்கள் தந்தால் கூட அதையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது. வண்டுகள், புழுக்கள் மற்றும் இந்த கதிர்நாவாய் பூச்சி உட்பட எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடியது சைபர்மெத்ரின் 25EC. இதுவும் ஏக்கர் 250 மில்லி. இதில் ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும். ஏதாவது ஒன்று கொடுத்து இந்த பூச்சிகளை வந்து மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்தலாம். இதன் மூலமாக நமது கதிர்கள் மற்றும் தானியங்கள் வந்து சேதமடைவதை தவிர்த்து நம்ம வந்து ஒரு முழுமையான மகசூல் பெற முடியும். நல்ல ஒரு லாபம் பெற முடியும். அது வந்து குறிப்பான அந்த காலகட்டங்களை கவனித்து நம்ம அடிக்க வேண்டியது முக்கியமானது. அது மாதிரி கதிர்கள் வரும் சமயத்தில் வந்து இன்னொரு பிரச்சனை வரும். கதிர்களில் வந்து கற்காய் விழுறது அல்லது வந்து கதிர்களை தாக்கக்கூடிய சில வகையான நுண்ணுயிரிகள், குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் போன்ற நுண்ணுயிரிகள், அதாவது சில வகை பூஞ்சை நோய்கள் வரும். குறிப்பாக வந்து கதிரில் வரக்கூடிய அந்த லட்சுமி நோயின்னு சொல்லுவாங்க. அதாவது கதிர்களை வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய லட்சுமி நோய் அல்லது வந்து ஃபால்ஸ் மட் ஆஃப் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மெட் ரைஸில் வரக்கூடிய ஒரு ஸ்மெட், ஃபால்ஸ் மட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நம்ம வந்து பூட்டிங் ஸ்டேஜ் அல்லது கதிர்கள் வருவதற்கு சற்று முன்பாக நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் இருக்குது. மிகச்சிறந்த மருந்துகள் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம தாராளமாக கொடுக்கலாம். முதலாவது மருந்து வந்து ட்ரைசைக்ளோசோல் ப்ளஸ் மேங்கோசோல். ஏக்கருக்கு ஒரு 100லேருந்து 120 கிராம் ட்ரைசைக்ளோசோல் வித் வந்து மேங்கோசெப் வந்து ஒரு M45 சொல்லுவாங்க இல்லையா, டைத்தன் M45, அது ஒரு 250 கிராம். இது வந்து ரெண்டும் சேர்ந்த கலவையாக கூட வருது. மெர்ஜருங்கிற பேர்லாம் வருது. அது இரண்டையும் சேர்ந்த கலவையை கொடுக்கலாம் முதலாவது மருந்து. அல்லது அசாக்சிஸ்ட்ரோபின் ப்ளஸ் டெபுகோனசோல் ஏக்கருக்கு 250 மில்லி. இதை கொடுக்கலாம். நோய் மருந்து பொறுத்தவரைக்கும் அசாக்சிஸ்ட்ரோபின் ப்ளஸ் டெபுகோனசோல். அல்லது இன்னும் மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளாக்சிஸ்ட்ரோபின் ப்ளஸ் டெபுகோனசோல். ட்ரிப்ளாக்சிஸ்ட்ரோபின் ப்ளஸ் டெபுகோனசோல் இது வந்து ஏக்கருக்கு 100 கிராம். அல்லது வந்து டெபுகோனசோல். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிகச்சிறந்த பூஞ்சை கொல்லி, அதாவது பூஞ்சை கொல்லியை வந்து நம்ம பயன்படுத்துவதன் மூலமாக வந்து அந்த கதிர் பருவத்தில் வரக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இன்னும் கதிர்கள் வந்து நல்ல ஷைனிங்காகவும் நல்ல எடை வரக்கூடியதாகவும் தனி எடை, அந்த தனி நெல்மணியினுடைய எடை வந்து அதிகரிக்கக்கூடிய மாதிரியாகவும் நம்ம வந்து கொண்டு வர முடியும். அது மாதிரி இன்னும் வேறு நார்மலான